ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்து டே 3 ஆஃப் மகாபலிபுரம் vlogல வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே நம்ம வேர்ல்ட்லேயே வந்து 2வது பெரிய சீஷெல் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம மகாபலிபுரமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மியூசியம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ மகாபலிபுரம்னாலே வந்து பார்த்திங்கன்னா சிப்பி, ஸோ இந்த மாதிரி சங்கு, ஸோ இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ மார்பிள்ஸ்லாம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதெல்லாமே அதுக்குள்ளே கொட்டி கிடக்குது. ப்ளஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, கடலில் இருக்க உயிரினங்கள், ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஒரே வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூசியமுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வேர்ல்ட்லேயே ரொம்ப பெரிய ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட்டு சீஷெல் மியூசியம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்கு வந்து என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உள்ளே வந்தேன். ஸோ இவங்க வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து மொத்தம் 3 பேக்கேஜ் வச்சுருக்காங்க. 300 ருபீஸு, ஸோ 200 வந்து 2 வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து 200 வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வீடியோ கேமராஸ் ஒரு கேமரா வந்து ஃபோன் கேமரா யூஸ் பண்ணாலே வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 500 ஆயிடுச்சு. நம்ம அன்எக்ஸ்பெக்டடான செலவு தான் இது. ஸோ பார்ப்போம், நம்ம உள்ளுக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிற இந்த மியூசியம் தான் வந்து பார்த்திங்கன்னா சம்திங்ஸ் கூட இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னா போட் இருக்குது. ஸோ அதே மாதிரி கப்பலுக்கு என்னென்னலாம் தேவைன்ற திங்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம நேர்ந்தட்டில்ஸ் அந்த சாக்லேட்டிக் அப்படின்னு சொல்லி டெனிசோப்பியன்ஸ் அப்படின்ற 3 இனத்தில் இருந்து தான் மனுஷங்களாக பிரிஞ்சோம். ஸோ அந்த 3 இன மக்களாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த கப்பல் எல்லாத்தையும் வளர்த்தோம். ஸோ வணிக முறைகள், ஸோ இதெல்லாத்தையும் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பில் பண்ணோன்றது எல்லாத்தையும் இங்கே வந்து டீட்டெயில்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டோன் ஏஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் இங்கே டீட்டெயில்டாக இருக்குது. விஷுவலாக காட்டுறேன் பாருங்கள். இருக்கிற மியூசியம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மியூசியம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க உண்மையிலேயே பியூட்டிஃபுல் அண்ட் வேறு லெவலாக இருக்குது. ஸோ வாஸ்து மீன்லேருந்து, ஸோ ஷார்க்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
இருக்கிறதுலே வந்து இந்த ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் ஃபிஷ் மாதிரி செம பெருசாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆலிகேட்டர் கேர். ஸோ ஆலிகேட்டர் ஃபிஷ் இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ வாயெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு வாயை மட்டும் பாருங்களேன், பாடி பார்க்க லைட்டாக முதல்ல மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் மியூசியம் பார்த்துருக்கோம். அதே மாதிரியே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்போட அந்த அந்த ஷிப்ஸு போட்ஸு, ஸோ அதோட ஆர்கிடெக்சர், ஸோ அதோட ஓல்டேஜ் அந்த டைம் பீரியட், ஸ்டோன் ஏஜ் டைம் பீரியடில் வந்து அவங்க எப்படி அதை டிசைன் பண்ணாங்க, ஸோ அதெல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பியர்ல் மியூசியம். ஸோ பியர்ல்ஸ், ஸோ கடல் முத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மியூசியமு. ஸோ அதை போய்ட்டு பார்க்க போகிறோம். விஷுவலாக காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பியர்ல் மியூசியம் வந்து நான் பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முத்துக்களை பற்றி மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வரலாம். ஏன்னா இங்கே வந்து நிறையா முத்துக்கள் மட்டும்தான் இருக்குது இதில். ஸோ நிறையா முத்துக்கள். ஸோ அந்த சிப்பியிலேருந்து முத்து வெளியே வர்றது, ஸோ நம்ம வந்து நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிப்பியிலேருந்து முத்து எடுத்து, ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் சைடில் இருக்கிறவங்க, ஸோ அந்த சைடில் இருந்து போயிட்டு சிப்பி எடுத்து வந்து முத்து எடுக்கிறது. ஸோ ஃபாரின் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், யூடியூப் ஷார்ட்ஸு, ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே நம்ம ரீல்ஸில் பார்த்தது இங்கே நேரில் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். முத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயின் விக்டோரியாவோட தலையில் இருக்க கிரீடம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி, ப்ளஸ் வந்து நம்ம சாயும் கோபுரம் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் கத்தி, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல் பியர்ஸை வச்சு மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஸோ கடல் முத்துக்களாலே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய டீட்டெயிலிங்கும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
ஓகே கேஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு 3 இடத்த வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் இந்த இந்தியன் சீஷெல் மியூசியமில். ஸோ ஏன்னா நம்ம சுற்றி பார்க்காதது ஒரு 8 இடம் இருந்துச்சு. நான் வந்து விசிட்டர் பாஸ் வாங்கினாலும் சும்மா உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே அப்படி இப்படின்னு கேட்குறதுலேயே நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஆனால் அதெல்லாமே அந்தளவுக்கு இல்லை சார், அந்தளவுக்கு பெரிய சிறுவால் நான் பார்த்ததில் வேணால் ஒரு சில டீட்டெயிலிங்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் எதுவும் அந்தளவுக்கு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் எல்லாமே ஓகே, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு அதெல்லாமே இங்கே உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ மகாபலிபுரம் vlog வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சபடி நம்ம இதெல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோ மிஸ்ட்ரி வீடியோஸ் நம்ம போட்டோன்னா அதில் சந்திப்போம், இல்லை ஃபேஷன் வீடியோ போட்டோன்னா அந்த சேனலில் சந்திப்போம். ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.